உங்களோடு பேச வேண்டும் என்று தேவ சமூகத்தில் நான் காத்திருக்கும் பொழுது, போன வருடம் ஆர்க்கில் நான் பேசின பாயிண்ட் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு எனக்கு தெரியல. வந்திருந்தீங்களா? போன வருடம் ஆர்க்குக்கு வந்தீங்களா? ஓகே. அப்போ போன வருடம் ஆர்க்கில் வந்து நான் பேசினது வந்து இட்ஸ் அபவுட் மோஸ்ட்லி இந்த ஸ்டார்ட் பண்ண ஒரு சில விஷயங்கள் வந்து தாவீதை குறித்தும், தாவீதினுடைய ராஜ்யத்தை அப்சலோம் பிடித்ததை குறித்தும், அங்கே இருந்த அந்த ரகசியங்களை குறித்தும், அவர்கள் எப்படி மனம் எரிகிறவர்களாக இருந்தார்கள். குட்டியை பறிகொடுத்த கரடியை போல மனம் எரிகிற ஒரு கூட்டம் யாருன்னா தாவீதும் தாவீதோடு இருக்கிறவர்களும். அந்த கிங்டம் அவங்கள விட்டு போன உடனே அவங்களுடைய மனம் எப்படி இருந்ததுன்னா, குட்டியை பறிகொடுத்த கரடியை போல இருந்தாங்களாம். குட்டியை பறிகொடுத்த கரடிக்கு எதிர மட்டும் போயிடவே கூடாது. அது யாரு என்னன்னெலாம் கேள்வி கேட்காது, தள்ளிட்டு போயிட்டே இருக்கும். தாவீதின் இடத்திலிருந்து ராஜ்யம் பறிக்கப்பட்டது என்ற உடனே தாவீதும் தாவீதோடு இருந்தவர்களும் குட்டியை பறிகொடுத்த கரடியை போல வசனம் சொல்லுகிறது, அவர்கள் மனம் எரிகிறவர்களாக இருந்தாங்க இயேசுவின் நாமத்தினாலே. அப்படிப்பட்ட ஒரு ஃபயரை தான் கர்த்தர் இன்றைக்கு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். கர்த்தர் எனக்கு கொடுத்த, கர்த்தர் நான் வாழ கொடுத்த, கர்த்தர் எனக்கு சுதந்திரமாய் கொடுத்த இந்த பூமியை, இந்த உலகத்தை சத்ரு வஞ்சகமாக எப்படி பறித்திருக்கிறானோ அதை மறுபடியும் இயேசுவுக்கென்று சொந்தமாக்குகிற ஒரு ஹல்லேலூயா, இந்த ஃபயர். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு அந்த ஃபயர் வேணும். தாவீதுக்கிட்டையும் தாவீதோடு இருந்த ஜனங்களிடத்துல ஒரு ஃபயர் இருந்தது. அவங்க மனம் அப்படி எரிந்து கொண்டிருந்த, எப்படி இந்த ராஜ்யத்தை மறுபடியும் வாங்குவது, எப்படி இந்த ஜனத்தை இப்படியும் மறுபடியும் வாங்குவது, எப்படி இந்த ஜனத்தை மறுபடியும் கொண்டு வந்து ராஜாவினிடத்தில் சேர்ப்பது என்கிற அந்த ஒரு ஃபயர் அவங்க இருதயத்தில் எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு ஃபயர் ஆண்டவர் இந்த நாளில் கொடுக்கணும்னு நான் இயேசுவின் நாமத்தில் விசுவாசிக்கிறேன். அதனுடைய தொடர்ச்சியாக ஒரு பகுதியை 2 சாமுவேலின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து நம்ம பார்க்க முடியும். இந்த சம்பவத்தை நான் ஒரு கதை போல உங்களுக்கு சொல்லி வேகமாக கடந்து போக வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். 1 சாமுவேலின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து அந்த வார்த்தைகள் இருக்கிறது. இப்போ அப்சலோம் தாவீதினுடைய ராஜ்யத்தை கைப்பற்றி போனதுக்கு அப்புறமா இப்போ தாவீதோட ஜனங்களுக்கும், தாவீதோடு இருக்கிறவர்களுக்கும், இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ஒரு யுத்தம் நடக்குது. இந்த ஃபைட்டை வந்து முன்னின்று நடத்தி கொண்டு போகிறவருடைய பெயர் வந்து யோவாப். இந்த யோவாப் தான் என்ன பண்ணுறாருன்னா, தாவீது ராஜாவே நீங்கள் வர வேண்டாம், நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, உங்களுக்காக நாங்கள் போய் என்ன பண்ணுறோம், யுத்தம் பண்ணுறோம். ஏன்னா அந்த யுத்தத்துக்கு தலைமை வகிக்கிறதே தாவீதுடைய மகன் தான். ஸோ தகப்பனும் மகனும் சண்டையிடுவது என்ன பண்ணுறதா இல்லை, ஏற்றதா இல்லாததுனால யோவாப் இதை முன்னின்று இந்த யுத்தத்தை என்ன பண்ணுறாரு, நடத்த ஆரம்பிக்கிறார். இந்த யுத்தத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் வாழ்த்துறை சொல்லி அப்படி அனுப்பி வைக்கும். நம்ம எல்லாம் கிளம்பணுன்னா டூருக்கோ இல்லை இப்போ கூட ரிலீஸ் ஆன வர்ஷிப் சாங்க்கு முன்னாடி நீங்கள் எல்லாம் ஊட்டி ட்ரிப் போனீங்க, அதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ரே பண்ணியிருப்பீங்க இல்லையா, ஜபம் பண்ணியிருப்பீங்க. அப்போ மூத்தவங்க சொல்லியிருப்பாங்க, பத்திரமா போயிட்டு வா, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ, அதை விட்டுறாத, அப்படியெல்லாம் நமக்கு ஆலோசனை சொல்லுகிற மாதிரி யுத்தத்துக்கு போகிற யோவாப்பின் தலைமையில் போகிற எல்லாருக்கும் ஒரு மூத்தவராக, ஒரு தலைவராக தாவீது ஒரு ஆலோசனையை சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, என் மகனாகிய அப்சலோமை மட்டும் கொஞ்சம் மெதுவாக நடத்துங்க, என்ன ஆனாலும் என் மகன் அதுதானே ஒரு தகப்பனுடைய இருதயம். அவன் என்ன எனக்கு விரோதமாக செஞ்சாலும் அவன் என்னுடைய மகன் அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட்டை மட்டும் சொல்லி நீங்கள் போய் யுத்தம் பண்ணுங்கன்னு அனுப்புகிறார். கர்த்தர் தாவீதோடும் தாவீதோடு இருக்கிறவர்களோடும் இருந்தபடினால இந்த யுத்தத்தில் அவங்க ஜெயிக்க ஆரம்பிக்கிறாங்க, நிறைய பேரை முறியடிக்கிறாங்க, யுத்தம் சூப்பராக நடந்துகிட்டே இருக்கு. அப்படி நடக்கும்போது தான் அப்சலோம் அப்படியே குதிரை மேலே வரும் பொழுது அவருக்கு நீளமான முடி இருந்ததுனால ஒரு கர்வாலி மரத்தில் அவருடைய முடி மாட்டிக்கொண்டு அவர் என்ன பண்ணுறார், வானத்துக்கும் பூமிக்கும் நடுவே தொங்கினார்னு வாசிக்கிறோம். அவர் தொங்கினதை பார்த்து வந்து ஒரு செய்தியை சொன்ன மனுஷன் அதுக்கப்புறம் யோவாப் போகிறாரு. யோவாப் இவருடைய கதை என்ன பண்ணுறாரு, முடிக்கிறார். இப்போ முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு யுத்தம் நடக்குதுன்னா அந்த யுத்தத்திலேருந்து இன்ஃபர்மேஷன் என்ன பண்ணிகிட்டே இருக்கணும், போய்கிட்டே இருக்கணும். அப்படி இன்ஃபர்மேஷனை கொடுக்கறதுக்காக எப்பொழுதுமே அவங்க தான் மெசஞ்சர்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு விஷயத்த சொல்லி அவங்க மூலமா இன்னொருத்துக்கு கன்வே பண்ணுறதுக்காக அனுப்பும். நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச மெசஞ்சர் யாரு, தேவதூதர். அவர் பேர் என்ன, கேப்ரியல். அவர் தான் என்ன பண்ணுவார், வானத்திலிருந்து மெசேஜை வாங்கிட்டு வந்து கொடுப்பார். கேப்ரியலுடைய பிரதான வேலையை என்னன்னா, ஹீஸ் அ மெசஞ்சர். இப்போ இங்கே ஒரு மெசஞ்சரை நம்ம பார்க்குறோம். இந்த இடத்துல இந்த யுத்தம் நடந்து இவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு உடனே இங்கே ஒரு மனுஷன் இருக்கிறார். அந்த மனுஷனுக்கு பெயர் தான் அகிமாஸ். எல்லாரும் சொல்லுங்களேன். இப்போ அகிமாஸ்க்கு என்னன்னா ஒரே ஆசை. என்ன ஆசைனா, நான் போய் சொல்கிறேன் யுத்தத்தில் நம்ம ஜெயிச்சிட்டோம், கர்த்தர் நம்முடைய சத்துருக்களுக்கு மேலே நமக்கு ஜெயத்தை கொடுத்துட்டார், நான் போய் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். யோவாப் சொல்கிறாரு, வேணாப்பா,
இது வந்து ஒரு காம்ப்ளிகேட்டான விஷயம். யுத்தத்தில் நம்ம ஜெயிச்சோன்றது சந்தோஷமான விஷயமா இருந்தாலும் அப்சலோம் செத்துட்டாருன்றது ரொம்ப சோகமான விஷயம். இதை கேட்டால் தாவீதுக்கு என்ன வரும்? கோபம் வரலாம், வருத்தம் வரலாம், எது வேணாலும் நடக்கலாம். அதனால இந்த இன்ஃபர்மேஷனை சரியா சொல்லணும், நீ வேண்டாம் அப்படின்னு சொல்றார். அடுத்து நம்ம அப்படியே தொடர்ந்து பின்பக்கத்தை திருப்பி 21ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? யோவாப் கூஷியை நோக்கி நீ போய் கண்டதை ராஜாவுக்கு அறிவி என்றான். கூஷி யோவாபை வணங்கி ஓடினான். நம்ம வாசிச்சோம், அந்த இடத்துல அகிமாஸுக்கு போகணும்னு ஆசை. குழப்பமா இருக்கா? பேரெல்லாம் குழப்பமா இருக்கா? இல்லை, அகிமாஸ்ன்னு ஒரு கேரக்டர் இருக்கிறார். அகிமாஸுக்கு போகணும்னு ஆசை, ஆனால் இல்லை நீ போகாத. கூஷியை பார்த்து சொல்றார், கூஷி நீ போய் சொல்லு அப்படின்னு சொல்றார். கூஷியும் என்ன பண்ணிட்டாரு? ஓகே ஐயா, நீங்கள் சொன்னதை செஞ்சிடறையா அப்படின்னு வணங்கி ஓடுகிறார். இவர் ஓடுனா கூட இந்த அகிமாஸ் மனசு அடிச்சுட்டே இருக்கு. என்ன கேட்குற? அடுத்த வருஷத்துல நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, நானும் ஓடட்டுமே. என்னது? சின்ன பிள்ளை அடம் பிடிக்கிறார், நானும் ஓடுறேன். சரி, அவன் ஓடினாலும் பரவாயில்ல, நானும் பின்னாடியே ஓடுறேன். சரியா, என்ன பண்ணுறது? போய் தொலை. அப்படி யோவாப் என்ன பண்ணுறார்? பா ஓடு அப்படின்னு ஓட விட்டார். இப்போ கூஷியை முந்தி போகணும் அகிமாஸுக்கு. வேகமாக ஓடி அப்படியே கூஷிக்கு முந்தி போய் என்ன பண்ணுறாரு? போய் தாவீதுக்கு முன்னாடி நிற்கிறார். சரி, இப்போ தாவீது கேட்குறார். வாசிக்கலாமா அந்த வசனத்தை? 25ஆம் வசனம். கூப்பிட்டு ராஜாவுக்கு 28ஆம் வசனம். அகிமாஸ் வந்து ராஜாவை நோக்கி சமாதானம் என்று சொல்லி முகம் குப்புற விழுந்து ராஜாவை வணங்கி, ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு விரோதமாய் தங்கள் கைகளை எடுத்த மனுஷரை ஒப்பு கொடுத்திருக்கிற உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்றான். 29ஆம் வசனம். அப்பொழுது ராஜா, பிள்ளையாண்டானாகிய அப்சலோம் சுகமாயிருக்கிறானா என்று கேட்டதற்கு அகிமாஸ், யோவாப் ராஜாவின் வேலைக்காரனையும் உம்முடைய அடியானையும் அனுப்புகிற போது ஒரு பெரிய சந்தடி இருந்தது, ஆனாலும் அது இன்னதென்று தெரியாது என்றான். ஓடணும்னு ஆசையா ஓடி வந்த இந்த அகிமாஸ் கிட்ட கரெக்டாக டெலிவர் பண்ணிட்டார். கர்த்தர் என்ன பண்ணிட்டார்? நமக்கு ஜெயத்தை கொடுத்துட்டார். இப்போ தாவீது கேட்குறார், சரி என் பையனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, இல்லை அங்கே ரொம்ப கசமசான்னு இருந்துச்சு, அது என்ன நடந்தது எனக்கு தெரியாது. அப்போ தாவீது என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, அடுத்த வசனத்தில், அங்கே போய் நில். என்ன பண்ணு? அது எப்படி கொஞ்சம் லோக்கலாக சொன்னா, போய் ஓரமாக நெல்லு, எனக்கு டென்ஷன் ஆக்காத அப்படின்ற மாதிரி ஓரமாக நிற்கிறார். அப்புறமா நமக்கு வாசித்தபடி கூஷி வராரு. கூஷி அந்த இன்ஃபர்மேஷன் என்ன பண்ணுறாரு? தெளிவாக அந்த இடத்துல சொல்லுகிறார். இப்போ கூஷி வந்து ராஜாவாகிய ஆண்டவனுக்கு அந்த நற்செய்தியை சொன்னதுக்கு அப்புறமா ராஜா கூஷியை பார்த்து 32ஆம் வசனத்துல, பிள்ளையாண்டானாகிய அப்சலோம் சுகமாக இருக்கிறானான்னு கேட்டதுக்கு, அந்த பிள்ளையாண்டானுக்கு நடந்தது போல ராஜாவாகிய என்னுடைய ஆண்டவனுடைய சத்துருக்களுக்கும் பொல்லாப்பு செய்ய உமக்கு விரோதமாக எழும்புகிற யாவருக்கும் நடக்க கிடையாது. எவ்வளோ அழகா டெலிவர் பண்ணார் பாருங்க ஒரு விஷயத்தை, இல்லை? கூஷிக்கிட்ட இருந்து எவ்வளோ அழகா, எவ்வளோ சாமர்த்தியமா அந்த விஷயத்தை என்ன பண்ணார்னா டெலிவர் பண்ணார். இப்போ நம்ம எங்க இருக்கிறோம் அப்படின்னா, ஆர்க் ஆஃப் அப்போஸ்டல்ல இருக்கிறோம். இந்த அப்போஸ்டல் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு, அப்போஸ்தலர்களுக்கு என்ன நேம், என்ன அர்த்தம் அப்படின்னா, அனுப்பப்படுகிறவர்கள் என்ற அர்த்தம். அல்லேலூயா. இன்னும் ஒரு அர்த்தம் இருக்கு அவங்களுக்கு, என்னன்னா மெசஞ்சர். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து எப்படி ரெப்ரசன்டேட்டிவ்னு அர்த்தம். அல்லேலூயா. இந்த பூமியில கர்த்தர் உங்ககிட்ட உங்களை எப்படி பார்க்குறாரு அப்படின்னா, ஒரு நல்ல மெசஞ்சராக பார்க்குறாரு. அல்லேலூயா. யாரை போலனா? கூஷியை போல. அல்லேலூயா. நிறைய பேருக்கு ஓடணும்னு ஆசை தான், ஆனால் ஓடுறதுக்கு முன்னாடி என்ன நடந்தது, அதை எப்படி சொல்லணும், அதை எப்படி டெலிவர் பண்ணணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் அவங்க கிட்ட என்ன பண்ணல, இல்லை. இன்றைக்கு கர்த்தர் எனக்கு என்னுடைய இருதயத்தில் வைத்து அனுப்பின ஒரு முக்கியமான சில வார்த்தைகளை உங்களுடைய இருதயத்தில் நான் வைக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த வசனத்தை வாசிக்க வேணாம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இயேசுவை குறித்து என்ன சொல்லி, இயேசுக்கு என்ன பெயர் கொடுக்கப்பட்டிருக்குன்னா, அவர் ஒரு அப்போஸ்தலர். அல்லேலூயா. அவர் ஒரு பிரதான அப்போஸ்தலர் என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்போ அப்போஸ்தலர் எப்படி அவர் ஒரு அப்போஸ்தலர் எப்படி ஆச்சுன்னா, இயேசு பிதாவாகிய தேவன் அவரை பூமிக்கு அனுப்பினார். அல்லேலூயா. அவர் அனுப்பப்பட்டு இந்த பூமிக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? வந்திருக்கார். anyone who has been sent to particular congregation or a people, ஒரு குறிப்பிட்ட காரியத்தை கொண்டு வந்து நிறுத்துகிற ஒரு மனுஷருக்கு என்ன பெயர்னா, he is an apostle. அல்லேலூயா. இந்த பூமிக்கு நீங்க வந்ததுக்கு ஒருவேளை உங்களுக்கு நோக்கம் தெரியாம இருக்குன்னா, இன்றைக்கு கர்த்தர் உங்கள் தோள்களை தட்டி உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்ல நினைக்கிறார். அல்லேலூயா. சும்மா வந்தோம், வாழ்ந்தோம், சாப்பிட்டோம், பெண் கொண்டோம், பெண் கொடுத்தோம்,
இப்படி வாழ்ந்து போகிறதற்கு ஆர்க்குக்கு வெளியில் இருக்கிறவங்க தான் அப்படி வாழ்வாங்க. புசிப்பும் குடிப்பும் பெண் கொள்ளுதலும் பெண் கொடுத்தலும் இருந்து வாழ்ந்து தன்னுடைய வாழ்க்கையின் நோக்கத்தை அறியாதவர்களால் மாண்டு போவாங்க. ஆனா ஆர்க்குள்ள இருக்கிற நமக்கு we know the purpose of God. Hallelujah. ஆமென். நமக்கு தெரிஞ்ச நோவாவை குறித்து, நோவா தானே பேழை கட்டினாரு, நோவாவை குறித்து கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, அவன் நீதியை பிரசங்கித்த மனுஷன். ஹல்லேலூயா. அப்பா நான் ஆர்க்குக்கு வந்துட்டேன்ப்பா, நான் சேஃப் ஆயிட்டேன், என் பிள்ளைங்க ஆர்க்குக்கு வந்துட்டாங்க, என் பிள்ளைங்கள்லாம் உள்ள வந்துட்டாங்க, இது எனக்கு போதும் என்று சொல்லலை. அந்த அந்த ஆர்க்கை கட்டுற வேலையெல்லாம் தன்னை சுற்றி இருக்கிற எல்லாரிடத்திலும் போய் நீதியை பிரசங்கித்த நோவாவை போல he is a messenger. அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் உங்களை அப்படிப்பட்ட ஒரு அழைப்பை உங்கள் மேல வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு நம்ம கேட்க போகிற இந்த செய்தி உங்கள் வாழ்க்கையும் மாற்றுகிறது மாத்திரமல்ல, உங்கள் வழியாக அநேகரை மாற்றுவதற்கு கர்த்தர் இன்றைக்கு உங்களை கொண்டு வந்திருக்கிறார். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்பது ஒரு ஆசீர்வாதம், உனக்குள் சகல ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள் என்பது அடுத்த ஆசீர்வாதம். அல்லேலூயா. சொல்லுங்க, எனக்கு ரெண்டுமே வேணும், எனக்கு ரெண்டுமே வேணும். நானும் ஆசீர்வதிக்கப்படணும், என் வழியாக அநேகரும் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இந்த யோவான் ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 20ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அழகா இந்த வார்த்தை என்ன பண்றாருன்னா சொல்றார். வாசிக்கலாமா? யோவான் 20ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். Thank you Jesus. இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன். ஹல்லேலூயா. இப்ப புரிஞ்சுச்சுங்களா? பிதா இயேசுவை அனுப்பினது போல இயேசுவும் உங்களை இந்த பூமிக்கு அனுப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏதோ ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்ததுனால இந்த பூமிக்கு நீங்க வரல. உங்க அப்பாக்கும் உங்க அம்மாக்கும் ஒரு பிள்ளை வேணும்னு ஒரு ஆசை இருந்ததுனால இந்த பூமிக்கு நீங்க வரல. கர்த்தர் உங்களை அனுப்பி இருக்கிறார். உங்களை நம்பி, அதான் கர்த்தருடைய வேதம் சொல்லு, தாயின் கருவில் நீங்கள் உருவாகும் முன்னே உங்களை பெயர் சொல்லி அழைத்த ஒரு தெய்வம் உண்டு. ஹல்லேலூயா. உங்களை ஒரு தேவன் அழைச்சிருக்கிறார், இந்த பூமிக்கு உங்களை அனுப்பி இருக்கிறார். நான் பிதா என்ன இந்த பூமிக்கு அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன்ப்பா, நானும் உங்களை அனுப்புகிறேன். கைகளை அசைச்சு சொல்லுங்க, அனுப்பும் அனுப்பும் ஊழியம் செய்திடவே அனுப்பும் அனுப்பும் என் தேசம் சந்திக்கவே. ஹல்லேலூயா. ஆமென். இந்த இந்த அனுப்புங்க அனுப்புங்கன்னு இந்த வார்த்தையை ஆண்டவனுக்கு சொன்ன உடனே நானும் சொன்னேன், ஏசப்பா, ஐ வாண்ட் டு பி எ மெசஞ்சர், ஐ வாண்ட் டு பி எ ரெப்ரசன்டேட்டிவ். உங்களை காண்பிக்கிற, உங்களுடைய வார்த்தையை சுமக்கிற ஒரு மனுஷியா நான் இருக்க விரும்புகிறேன். ஆனால் இந்த அப்போஸ்தலர்களாய் மாறுவதற்கு, அனுப்பப்படுவதற்கு ஒரு 3 குணாதிசயங்களை இன்றைக்கு உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. இதை நீங்கள் கற்றுக்கொண்டு இதை அப்படியே உங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்தும் பொழுது கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். என்னை கொண்டு எனக்கு அப்படின்னு யாராவது கேட்டிங்கன்னா, ஆமென், கண்டிப்பாக உங்களுக்கும் கர்த்தர் செய்வார். கர்த்தருடைய ஊழியத்துக்கு வருவதற்கு முன்பாக ஆண்டவர் என்னை அழைத்த போது நான் ஆண்டவரத்தில் ஒரு கொஸ்டின் கேட்டாப்பா, ஐ எம் ரெடி டு கம், ஆனால் என் அம்மா தங்கச்சியெல்லாம் யார் பார்த்துப்பா? தட் வாஸ் மை கொஸ்டின். அப்போ எங்களுக்கு அப்படின்னு ஆண்டவர் சொன்னார், முன்னை விட நான் நல்லாவே பார்த்துக்குவேன். நம்ம ஆண்டவர் நல்லா பார்த்துப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் உங்கள் அப்பா. ஆமென். ஒரு அப்பாவுக்கு பொறுப்பு இருக்கிறது போல உங்களை கரை சேர்க்க ஒரு பொறுப்பு கர்த்தருக்கு உண்டு. சரியாய் உங்களை போஷித்து உங்களை பராமரித்து நடத்துகிற கர்த்தர் உங்களுக்கு ஒரு இருக்கு. காட்டு புஷ்பங்களுக்கு உடுத்து வைக்கிற ஒரு தெய்வம் உங்களையும் உடுத்து வைப்பார். பட்சிகளை போஷிக்கிற ஒரு கர்த்தர் உங்களையும் போஷிப்பார். நாளைய தினத்தை கவலையோடு ஒரு வேளை நீங்கள் வந்திருப்பீங்கன்னா கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், கர்த்தருடைய வார்த்தையை சுமந்து தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு நாளைய தினத்தை குறித்து கவலையே தேவையில்லை. அவைகளை அண்ணாணிகள் தேடுகிறார், அதை குறித்து அவர்கள் வருத்தப்படுறாங்க. இயேசுவோடு இருக்கிறவர்கள், இயேசுவோடு இருக்கிறவங்க, ஆர்க்குள்ளே இருக்கிறவங்களுக்கு சாப்பாட்டை பற்றி கவலை இல்லை, கர்த்தர் பார்த்துக்குவார். ஹல்லேலூயா. நாளைய தினத்தை குறித்து கவலை இல்லை, கர்த்தர் பார்த்துப்பார். கர்த்தர் தான் நம்மளை உள்ள வச்சு அடைச்சார்னா கர்த்தரே திறப்பார். ஹல்லேலூயா.
கர்த்தருக்காக நன்றி செலுத்தணும். சில நேரத்தில் கர்த்தர் நம்மளை போட்டு அடைப்பார் ஒரு இடத்துல, நமக்கு பிடிக்காது, எப்படா பிச்சுக்கிட்டு ஓடலான் இருக்கும், இங்கிருந்து எப்போ ஓடுவோம் அப்படி இருக்கும் உங்களுக்கு. ஐ எம் டெல்லிங் யூ, கர்த்தர் தான் அதை செஞ்சார். அவர் அடைத்தால் அவரே திறப்பார். அல்லேலூயா, ஆமென். அது உங்களை பாதுகாக்க தான் இருக்குமே தவிர உங்களை அழிக்கிறதுக்கு அல்ல. ஒரே மழை தான், ஒரே தண்ணி தான். பேழைக்குள்ளே இருந்தவர்களை அது அரராத்தில் கொண்டு போய் விட்டுருச்சு, பேழைக்கு வெளியே இருந்தவர்களை அதை அழித்து போட்டுருச்சு. ஒரே மழை, ஒரே தண்ணி. இயேசுவுக்குள் இருக்கிறவர்களுக்கு எத்தனை பெரிய பிரச்சனைகளும் போராட்டங்களும் வந்தாலும் அது அவர்களை நிச்சயமாக அரராத்தில் தான் கொண்டு போய் சேர்க்கும். கைத்தட்டி அப்பாவுக்கு நன்றி செலுத்து. எந்த சூழ்நிலைமையும் என்னை கொண்டு போய் மலையின் மேல நிறுத்தும். அல்லேலூயா. ஒவ்வொரு போராட்டங்கள் வரும்போது நீங்க சொல்லணும், நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, எங்க அப்பா அனுமதிச்சுட்டு எங்க அப்பா பர்மிஷன் கொடுத்துட்டு வேடிக்கை பார்ப்பாரு நினைச்சியா? பேசுங்க, அப்படிதானே பேசணும். ஆண்டவர் சொல்றாரு, நீ மழையை பார்த்து பேசு, நான் பேசுறேன், நீ கேளுன்னு ஆண்டவர் சொல்ல. நீங்க பேசுங்க, நீங்க சொல்லணும். சூழ்நிலைமைகளை, வறுமைகளை, வியாதிகளை, போராட்டங்களை, சமாதான குறைவுகளை, பில்லி சூனிய கட்டுகளை, வேசித்தனங்களை, எவைகளெல்லாம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் விரோதமாக எழும்பி நிற்கிறதோ அதை பார்த்து சொல்லணும். நீ என்ன நினைச்ச, நீ என்னை அழிச்சிடலாம் நினைச்சியா? உன்னை வச்சுதான் எனக்கு கர்த்தர் உயர்த்தவே போறாரு. ஹல்லேலூயா. பேழைக்குள்ள இருக்கிறவர்களை நிச்சயமாய் தராளத்தில் கொண்டு போய் சேர்த்தும். மலையின் மேல் என்னை நிற்க வைக்கவே கர்த்தர் இதை அனுமதித்திருக்கிறார். உயரத்தில் கொண்டு போய் என்னை நிற்க வைக்கவே கர்த்தர் இதை அனுமதித்திருக்கிறார். அதனால பயப்படவே வேண்டாம். சொல்லுங்க, என் இதயத்தில் வச்சு கை வச்சு சொல்லுங்க, நான் பயப்பட மாட்டேன். என்னை உயர்த்ததான் இந்த மழை, என்னை உயர்த்ததான் இந்த தண்ணி. அல்லேலூயா. சொல்லணும், பார்த்து சொல்லணும். மழையே, புயலே, பெருங்காற்றே, அக்கினி சூளையே, சிங்கமே, உன்னுடைய டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா எனக்கு ஒரு ப்ரமோஷனை கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அதற்கென்று ஒரு குறிப்பிட்ட நாள் இருக்கு. சவுலுக்கு ராஜபாரம் பண்ணுகிறதுக்கு 40 வருஷத்தை கர்த்தர் குறித்திருந்தார். 40 வருஷம் முடிஞ்சா ராஜாவா ஆட்டோமேட்டிக்கா தாவீது ஆவார். அல்லேலூயா, ஆமென். சத்ருவுக்கும் ஒரு குறிப்பிட்ட காலத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆனா அதனுடைய முடிவில் கிரீடம் உங்கள் தலையின் மேல் பூக்கும். அல்லேலூயா. நான் சொன்ன எக்ஸசைஸ் பிராக்டிஸ் பண்ணீங்களா? எத்தனை பேர்? கைகளை வைத்து என் தலையின் மேல கிரீடம் பூக்கும். சவுலுக்கு ஒரு காலம் இருக்குன்னா அந்த காலம் முடிஞ்ச உடனே என்னை தேடி வந்து நீ எனக்கு ராஜாவா இருன்னு அவங்க வருவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக செய்வார். the first quality ஒரு ரெப்ரசன்டேட்டிவ்க்கு இருக்கணும் அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். முதலாவது, புதிய ஏற்பாட்டு அப்போஸ்தலர்களுக்கும் சீஷருக்கும் இருக்க வேண்டிய ஒரு முதல் குணாதிசயம் என்ன தெரியுமா? they should have a personal encounter. அல்லேலூயா. நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு மனுஷி யாரு? உயிர்த்தெழுந்த இயேசுவை முதலாவது பார்த்தது மகதலேனா மரியாள். உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்க்காத ஒருவரால் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லவே முடியாது. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில அவர்களுக்கும் பிரயோஜனம் இல்லாம, அவர்கள் மற்றவர்களுக்கும் பிரயோஜனம் இல்லாம, கர்த்தர் தன்னை அனுப்பி இந்த பூமிக்கு கொண்டு வந்த நோக்கத்தை நிறைவேற்றாமல் போகிறதற்கான காரணம் என்னன்னா, they don't have a personal encounter or relationship with God. கர்த்தரோடு ஒரு ஐக்கியம், தனிப்பட்ட விதத்துல கூட்டத்துல பாட சொன்னா அப்படி ஒரு சத்தம் போட்டு அழகா பாடுறவங்க நம்மள மாதிரி இல்லை. ஆனா வீட்டுக்கு போனா காத்து தான் வருது வாயிலிருந்து. தேவ சமூகத்தில் ஆண்டவரிடத்தில் ஒரு வார்த்தை கேட்கணும். அப்பா, பாஸ்டர் ரொம்ப அழகா சொன்னார், ஜனங்களை யார் சந்தித்தா? கர்த்தர் சந்தித்தா. நீர் என்னை சந்திக்கணும், நான் உங்களை பார்க்கணும். சொல்லுங்களேன், கையை அசைச்சு சொல்லுங்க, நீர் என்னை சந்திக்கணும். ஐ நீட் அ பர்சனல் என்கவுண்டர். ஆமென். இந்த பர்சனல் என்கவுண்டர் ரொம்ப முக்கியம் கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில். என்னுடைய வாழ்க்கையிலும் என் வாழ்க்கை அப்படியே தலைகீழாக மாறிச்சு. இப்போ கூட நாங்கள் ஊழியத்துக்காக நேற்று போரூர் போயிருந்தோம். அந்த போரூரை கிராஸ் பண்ணும்போது என் காலேஜை கிராஸ் பண்ண நான் தூங்கிட்டேன் போல. என் கணவர் சொன்னார், உன் காலேஜை கிராஸ் பண்ணோம். அப்படியே அந்த ஏரியாவை அவர் அப்படியே சொல்லும் பொழுது நான் நினைத்து பார்த்து கொண்டே இருந்தேன். என் மனதில் இருந்தவைகள் எல்லாம் நான் என்ன செய்யணும், நான் ஒரு திட்டத்தை போட்டுட்டு இருந்தேன். ஆனால் என் கர்த்தர் என்னை சந்தித்ததற்கு பின்பாக என் ஆசைகள் எல்லாவற்றையும் மூட்டை கட்டி ஓரமாக போட்டு இன்னைக்கு இயேசுவினுடைய நுகத்தை தோளில் மேல் வைத்து கொண்டு பாரத்தோடு இல்லை, அழுகையோடு இல்லை, சந்தோஷமா இந்த நுகத்தை சுமக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் கவலை என்கிற மூட்டையை சுமக்க அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, இயேசுவின் நுகத்தை சுமக்க அழைக்கப்பட்டவர்கள்.
வருத்தப்பட்டு எவ்வளவு பெரிய பாரத்தை நீங்க சுமந்து கொண்டிருந்தாலும் இயேசு இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். அவரோடு நுகத்தை சுமந்து அவரை போலவே அவருக்காக வாழுகிறதற்கான ஒரு அழைப்பை உங்களுக்கு முன்னாடி வைக்கிறார். அல்லேலூயா. அந்த பர்சனல் என்கவுண்டர் எனக்கு கிடைச்சதுக்கு அப்புறமா என் லைஃப் அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுச்சு. அந்த லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? என் விருப்பங்களும் டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுச்சு. இயேசு என்னை சந்திப்பதற்கு முன்பாக நான் விரும்பினது இப்பொழுது நான் விரும்புகிறது இல்லை. இயேசு என்னை சந்திப்பதற்கு முன்பாக வெறுத்து சில விஷயங்களை இப்ப நான் விரும்புறேன். அல்லேலூயா. ஒரு ஆசை தான் இன்னைக்கு நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்க போறது, ஆண்டவரே நீர் என்னை சந்திக்கணும். ஏன் தெரியுமா அந்த வார்த்தையை சொல்றேன்? அந்த பர்சனல் என்கவுண்டர் உங்களை அப்படியே தலைகீழாய் மாற்றும். உங்களை அந்த மாற்றத்திற்கு பின்பாக உங்களுக்கும் உங்க குடும்பத்திற்கும் உங்க வழியா ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருப்பார். அல்லேலூயா. இந்த மகதலேனா மரியாள் இயேசுவை கண்டதுக்கு அப்புறம் ஆண்டவர் சொல்லி அனுப்புறார். என்ன சொல்லி அனுப்புறார்? நீ போய் அவ ஒரு மெசஞ்சரா மாறினா. எப்போ தெரியுமா? அந்த பர்சனல் என்கவுண்டர் வரும் பொழுது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், எழுதுறவங்க மட்டும் எழுதி கொள்ளலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரையும் உயிர் தெழுந்த இயேசு யாரையெல்லாம் சந்திச்சார்ன்ற ஒரு பட்டியலை பவுல் சொல்லிக்கிட்டே வரார். அவர் யாரையெல்லாம் சந்திச்சாரோ அவர்கள் எல்லாரும் அனுப்பப்பட்டு உலகத்திற்குள்ள போய் இயேசுக்காக பெரிய காரியங்களை செஞ்சாங்க. எனக்காக ஒரே ஒரு வசனத்தை, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போமா? அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. உயிரோடு இருக்கிற இயேசுவை நான் பார்க்கணும். சொல்லுங்களேன், கையை அசைச்சு சொல்லுங்க. தம்மை உயிரோடு இருக்கிறவராக அவர் என்ன பண்ணாரு? காண்பித்தார். அவ்வளவுதான். இவ்வளவு நாள் நமக்கு சாப்பாடு போட்ட இயேசுவை சிலுவையில் அறைஞ்சிட்டாங்க. அவ்வளவுதான். இவரோடு இருந்தா நம்ம பெரிய மந்திரியா ஆகி அவர் சிங்காசனத்தில் உட்காரும் போது அவர் பக்கத்துல சின்ன சின்ன சேரை போட்டு உட்காந்து இஸ்ரவேல் ஜனங்களை ஆளுகை செய்வோம் என்று நினைத்து கொண்டிருந்தோமே, அந்த நம்பிக்கையெல்லாம் அற்று போய் நம்பிக்கையே இல்லாம ஒன்றுமே இல்லாம அவ்வளவுதான் முடிந்தது என்று சொல்லி நினைத்து கொண்டிருந்த சீஷர்களுக்கு கர்த்தர் தம்மை உயிரோடு இருக்கிறவர்களை காண்பித்தார். இயேசுவின் நாமத்துல எல்லாம் முடிந்தது முடிந்தது என்று இங்க யாராவது உட்கார்ந்துருந்தீங்கன்னா இயேசு சொல்லுகிறார், உயிரோடு இருக்கிறவராய் கர்த்தர் உங்களுக்கு அவரை காண்பிக்க விரும்புகிறார். அநேகம் திருஷ்டாந்தங்களினாலே, திருஷ்டாந்தம்ன்ற வார்த்தைக்கு எக்ஸாம்பிள்ஸ். அல்லேலூயா. அவர் உயிரோடு இருக்கிறாருன்னு சில சம்பவங்களை வைத்து கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு காண்பிக்க போறார். சொல்லுங்க, அப்பா எனக்கு காண்பிங்க உம்மை உயிர் உள்ளவராய். நான் ஆராதிக்கிற தேவன் மரித்த தேவன் அல்ல. எத்தனை நாளைக்கு சிலுவையில் இருக்கிற தேவனையே பார்த்துட்டு இருப்பீங்க? சிலுவையில் இருக்கிற தேவன் அல்ல, மரித்து 3ஆம் நாள் உயிரோடு இருக்கிற தேவன். கிறிஸ்தவத்திற்கு அடையாளம் சிலுவை அல்ல, கிறிஸ்தவத்தினுடைய துவக்கமே திறக்கப்பட்ட கல்லறை தான். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் மரித்து மட்டும் இருந்திருந்தார்னா கிறிஸ்தவம் தோன்றி இருக்காது. அவர் மரித்து உயிர்த்ததுனால தான் கிறிஸ்தவமே தோன்றினது. அல்லேலூயா. ஏசப்பா உயிர் உள்ளவரா? சில காரியங்களை கொண்டு கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்த தன்னை விரும்புகிறார். ஆண்டவரிடத்துல கேட்க வேண்டியது என்ன தெரியுமா? இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருக்கும்போது ஜெபிங்க, ஏசப்பா உயிருள்ளவராய் நான் உம்மை பார்க்க விரும்புகிறேன், உயிர் தெழுந்தவராய் உம்மை நான் காண விரும்புகிறேன். அல்லேலூயா. அப்படி அவரை பார்க்கணும்னு விரும்புகிற ஒவ்வொருவரும் முதல்ல அவங்களுக்கு இருக்க வேண்டிய ஒரே ஒரு குவாலிட்டி என்ன தெரியுமா? ஒரே ஒரு குணம். கர்த்தர் யாருக்கு தன்னை காண்பிப்பார், யாருக்கு தன்னை வெளிப்படுத்துவார்? பரிசுத்தவான்கள் பலவான்கள் அப்படியே இல்லை, ஆசையா அவரை தேடி போறாங்க. ஆசையா. இன்னைக்கு நீங்க வந்திருக்கிறீங்க இயேசுவின் நாமத்துல அவர் உயிர் உள்ளவர் என்பதை உங்கள் வாழ்க்கையில் நீங்க கண்டுகொள்வீங்க. ஏசப்பா உண்மையாவே இருக்கீங்களா? நீங்க இருக்கீங்களா? நீங்க இருந்தா எனக்கு இப்படி நடக்குமா? நீங்க இருந்தா என் வாழ்க்கையில் இது நடக்குமா அப்படின்னு நீங்க ஒருவேளை கர்த்தரிடத்துல கேள்வி கேட்டு கொண்டிருந்தா, நான் இருக்கிறேன், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்பதை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில இந்த வருடம் முடிவதற்குள்ள நிரூபிப்பாராக. கைகளை உயர்த்தி அசைச்சு சொல்லுங்க, அப்பா நீர் உயிர் உள்ளவர் என்பதை, நீர் உயிர் உள்ளவர் என்பதை, நீர் ஜீவிக்கிறவர் என்பதை, நீர் பேசுகிறவர் என்பதை, இன்றைக்கும் நீர் கிரியை செய்கிறீர் என்பதை என் வாழ்க்கையில் இந்த வருடம் முடிவதற்குள்ளாக நான் காண விரும்புகிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமா அப்படி காண்பிப்பார். நான் இருக்கிறேன். அல்லேலூயா. 400 வருஷம் ஆச்சு, அவங்க எல்லாம் மறந்தே போயிட்டாங்க யெகோவா தேவனை.
ஏற்பட்ட விபரீதங்கள், அடிமையாக்கப்பட்ட சூழ்நிலைமைகள், சுமத்தப்பட்ட சுமைகள், இதையெல்லாம் பார்க்கும்போது ஆண்டவர் உண்மையாகவே இருக்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்திருக்கும். ஆனால் கர்த்தர் சொல்லி அனுப்புகிறார், பா நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். அல்லேலூயா, ஆமென். அதிகமான சுமைகளை உங்கள் தோள்களில் சுமந்து கொண்டு கனத்த இருதயத்தோடு இன்றைக்கு தேவனுடைய பாதத்தில் வந்து நீங்கள் ஒருவேளை அமர்ந்திருப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் ஒரு வார்த்தையை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறார். நிச்சயமா நான் உயிருள்ளவராய் உனக்கு நான் என்னை காண்பிப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு காண்பிங்கப்பா, ஐ வாண்ட் டு see you. நான் உங்களை பார்க்கணும். இந்த பர்சனல் என்கவுண்டர், இந்த தேவன் தன்னை உயிருள்ளவராய் உங்களுக்கு காண்பித்து அவரை நீங்கள் கண்டு கொண்டீங்கன்னா உங்களால போகாம இருக்கவே முடியாது. உங்க உதடுகள் அவரை பற்றி சொல்லாம என்ன பண்ணாது, இருக்காது. இன்னைக்கு நிறைய பேரால சுவிசேஷத்தை தைரியமாய் சொல்ல முடியாததற்கான காரணம் என்னன்னா, there is no personal encounter. ஆமென். சில விஷயங்களை நம்ம சொல்லி சொல்லி பார்ப்போம், நம்ம பிள்ளை கேட்கவே கேட்காது. சரி போ அப்படின்னு அதை விட்டதுக்கப்புறம் அது போய் ஒரு சின்ன விழுந்து அப்படி எழுந்து வரும்போது நான் சொன்னேன்ல, அந்த அனுபவம் உனக்கு கிடைச்சதுக்கப்புறம் திருப்பி அந்த இடத்துக்கு என்ன பண்ண மாட்டாங்க, போக மாட்டாங்க. அல்லேலூயா. ஆமாம், சில நேரத்தில் சில அனுபவங்களை கர்த்தர் நமக்கு அனுமதிக்கிறார். ஏன் ஆண்டவரை விட்டீங்க, ஏன்ப்பா என்னை விட்டுட்டீங்க? நிறைய பேர் கேட்பாங்க, என்னை ஏன் ஆண்டவர் தடுத்து நிறுத்தலை, என்னை ஏன் கர்த்தர் என்ன பண்ணல, தடுக்கலை. நான் அதை செய்யும் போது அவருக்கு தெரியும் இல்லை, இவரை கல்யாணம் பண்ணால் எதிர்காலத்தில் நிறைய அடி வாங்குவேன்னு அவருக்கு தெரியும் இல்லை, ஏன் தடுத்து நிறுத்தலை அப்படின்னு கேட்டால் கர்த்தர் சில வேளைகள் அவர் தடுத்து நிறுத்தாமல் இருந்திருக்க மாட்டார். சில நேரத்தில் ஆண்டவர் நம்மளுக்கு முயற்சி செய்வார். அந்த முயற்சிகள் எல்லாம் கைவிட்ட போது கர்த்தர் என்ன பண்ணிடுவார், ஓகே கோ. இப்போ அதனுடைய முடிவில் கர்த்தர் தன்னை உயிருள்ளவராக காண்பிக்கும் பொழுது யூ ஹாவ் அ கிரேட்டர் டெஸ்டிமோனி டு ஷேர். ஆமென். நான் சொல்லுவேன், நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் அனுமதிக்கிற எல்லா டெஸ்ட்டுமே டெஸ்டிமோனியாய் மாற்றுவதற்காகத்தான். ஒவ்வொரு நாளும் நான் கர்த்தரிடத்தில் என்னுடைய வாலிப பருவத்தில் கேட்ட கேள்வி, ஏன் 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 why is happening to me, கான்ஸ்டண்ட்டாக ஏன் இப்படி நடந்துகிட்டே இருக்குப்பா அப்படின்னு கேட்கும். ஆனால் இப்போ நான் சொல்கிறேன், இந்த சாட்சி அநேகருடைய வாழ்க்கையை உயிர்ப்பிக்கிறதை பார்க்கும் பொழுது, ஓ இதுக்காக தான் கர்த்தர் அனுமதிச்சாரா? உன்னை மாத்திரமல்ல, உன்னை கொண்டு அநேகரை கட்டுவதற்காகவே கர்த்தர் அதை அனுமதித்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிற இந்த பள்ளத்தாக்கு உங்களுக்கு கடினமாக இருக்கும். ஆனால் இதன் வழியாக கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற பாடமும், கர்த்தர் தன்னை உயிருள்ளவராய் உங்களுக்கு நிரூபிக்க போகிற சில கிரியைகளையும் நீங்கள் பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறமா உங்களுக்கு பின்னாடியே உங்கள் சொந்தக்காரங்களில் யாரோ ஒருத்தர், உங்கள் கூட வேலை செய்கிற யாரோ ஒருத்தர், உங்களுக்கு அறிந்த யாரோ ஒருத்தர் அந்த பாதையில் நடக்கும் பொழுது அவரிடத்துல போய் சொல்லுவீங்க, இல்லை நானும் கடந்து வந்தேன், ஆனால் கர்த்தர் இன்றைக்கு என்னை நிறுத்தினது போல உன்னையும் நிறுத்துவார். அல்லேலூயா. அதனால கர்த்தர் சொல்றாரு, என்ன வசனம் சொல்லுது, அப்போஸ்தலர்ல வாசிக்கிறோம், பூமியின் கடைசி பரியந்தம் நீங்கள் சாட்சி சொல்லுவீர்கள் அல்ல, சாட்சிகளாய். என்ன தெரியுமா ஆண்டவர்கிட்ட கேட்கணும், அப்பா என்னை ரெப்ரசன்டேட்டிவா மாத்துங்க. இப்பெல்லாம் பார்த்துருக்குறீங்களா, ஒரு டெலிவரி பாய் கூட யோசிச்சு பாருங்க, அவங்க ஒரு லோகோ, இப்போ ஜொமேட்டோ ஸ்விக்கி அப்படின்னா அந்த டிஷர்ட்டை போட்டுட்டு தான் போய் டெலிவரி பண்ணுறாங்க. ஏன்? நான் சும்மா கண்டதெல்லாம் தூக்கிட்டு போல, இந்த பிராண்டுக்கு நான் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னு தன்னுடைய வஸ்திரத்தில் போட்டுக்கொண்டு ஜனங்கள் எல்லாரும் கண் பார்க்க, ஓ டெலிவரி ஐயாவா அப்படின்னு சொல்ற மாதிரி தன்னை என்ன பண்றாங்க, தே ரெப்ரசன்ட் தேர் பிராண்ட். அவங்க ஓனர், அவங்களுக்கு பணம் கொடுக்குற, அவங்களுக்கு சம்பளத்தை கொடுக்குற ஓனருக்கு என்ன பண்ணுறாங்க, ரெப்ரசன்டேட் பண்ணுறாங்க. அப்படியே இயேசுவையும் இந்த உலகத்திற்கு காண்பிக்கத்தான் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஜனத்து மத்தியில் கர்த்தர் என்னை ஏன் வச்சிருக்கிறாரு, கர்த்தர் உங்களை ஒரு சாட்சியாக நிற்க வைக்கிற ஒரு காலத்தை. அந்த சாட்சிக்கு என்ன பேர் தெரியுமா, நீங்கள் சாட்சிகளாக இருப்பீர்கள் என்பதற்கு கிரேக்க பதத்தில் மார்டஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. MARTUS. மார்டஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் சாட்சிகளாக இருப்பீங்க. வெறும் நீங்கள் சாட்சி சொல்றது இல்லை. லாசரு வெளியே வந்ததுக்கு அப்புறமா வசனம் சொல்லுகிறது, லாசருவை பார்ப்பதற்கு அநேக யூதர்கள் வந்தார்களாம். அல்லேலூயா. இப்ப லாசரு போய் நின்று, எனக்கு கர்த்தர் வந்து நான் செத்து போனேன், நான் 3 நாள் உள்ள இருந்தேனா, அப்ப இருட்டா இருந்துச்சா, கல்லறை இப்படி இருந்துச்சா, அப்படிலாம் எதுவுமே லாசரு சொல்லலை. லாசரு எழும்பி நின்னாலே பார்க்குறவங்க இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதை கண்டுகொள்ளுவாங்க. அல்லேலூயா. ஆமென், ஆமென். எலிசபெத்துக்கு பிள்ளையே இல்லை,
அவள் ஒரு மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம் என்று ஒரு சாட்சி வந்தது. எலிசபெத்தே, நீ போய் நின்று மைக்க பிடிச்சி பிரின்சி சிஸ்டர் மாதிரி பேச வேண்டிய அவசியம் இல்லை. எலிசபெத்தே, நீ போய் எழும்பி நின்றாலே உயிங்கி இருக்கிற உன் வயிறை பார்த்து கர்த்தர் உயிர் உள்ளவர் என்பதை எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாங்க. அல்லேலூயா. கர்த்தரிடத்துல கேளுங்க, அப்படி என்ன சாட்சியா நிறுத்துங்கப்பா. பிறந்ததிலிருந்து கால் நடக்க முடியாதவன் பேதுருவும் யோவானும் கைப்பிடித்து தூக்கி விட்ட உடனே அவன் துள்ளி குதித்து ஆலயத்திற்குள் போகும் பொழுது அவனுக்கு தெரியவே இல்லை, எதுவுமே அவனுக்கு தெரியல. அவன் குதித்து ஓடுகிறதை பார்த்தே பேதுருவின் யோவான் இடத்துல அநேகர் ஓடி வந்தார்கள். அவனிடத்துல சொல்லுங்க, என்னை சுற்றி இருக்கிறவர்கள் நான் சொல்லி அல்ல, என்னை பார்க்கும் பொழுதே இயேசு உயிரோடு இருக்கிறார். இவள் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர், இவள் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர், இவர்கள் வழிபடுகிற தேவன் உயிர் உள்ளவர் என்று உணர்ந்து கொள்ளத்தக்கதாக. மேக் மீ a witness, Lord. மேக் மீ a representative. உங்க பிரசன்னத்தை, நீர் அற்புதர் என்பதையும் நீர் ஜீவன் உள்ளவர் என்பதையும் இந்த உலகத்திற்கு காண்பிக்கிற சாட்சி சொல்லுகிறது முதல் நிலை. சாட்சியாகவே வாழுகிறது ஒரு முதிர்ந்த அப்போஸ்தலர் சீஷனுக்கான ஒரு அடையாளம். என்னை அப்படி மாத்துங்கப்பா. ஆமென். வெறுங்கையா போறியே, வெறுங்கையா ஓடி போறியே யாக்கோபே, திரும்பி 2 பரிவாரத்தோட வரும் பொழுது ஏசாவுக்கு முன்னாடி நின்று யாக்கோபு 20 வருஷம் மழையில அதுல கஷ்டப்பட்டேனா கர்த்தர் எனக்கு, அதெல்லாம் சொல்லவே வேண்டாம். ஏசா பார்த்தாலே தெரியும், வெறுங்கையா இருந்தவர் 2 பரிவாரம், மனைவி இல்ல மனைவிகள், பிள்ளைகள், ஆடுகள், மாடுகள் எல்லாவற்றையும். இப்ப ஏசா கண் பார்க்க கர்த்தர் யாக்கோபோட இருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். அப்பா, நான் சொல்லுவதற்கு முன்பாகவே என் வாழ்க்கையை பார்க்கிறவர்கள் கர்த்தர் உயிரோடு இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளத்தக்கதாக என் வாழ்க்கையில் நீர் ஒரு அற்புதத்தை செய்யும். Ask God because he will give you. அவருடைய வல்லமை குறைந்து போகல. யாக்கோபின் தேவன் உங்களோடு இருக்கிறார், எலிசபெத்தின் தேவன் உங்களோடு இருக்கிறார், லாசருவை உயிரடைய செய்த கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அவர் உயிருள்ளவர் என்பது அநேக திருஷ்டாங்கங்களினாலே அவர் வெளிப்படுத்தி காண்பித்தார். சொல்லுங்க, நான் பார்க்கணும்ப்பா, நான் பார்க்கணும், என்ன பார்க்குறவங்க உண்மை பார்க்கணும். அப்படி ஒரு மிராக்கிள் எனக்கு வேணும். ஐ டோன்ட் வாண்ட் அ நார்மல் அண்ட் ஆர்டினரி மிராக்கிள். விசேஷித்த அற்புதங்களை என் வாழ்க்கையில செய்யுங்க. கையை அசைச்சு சொல்லுங்க, விசேஷித்த அற்புதங்கள், விசேஷித்த அற்புதங்கள், விசேஷித்த அற்புதங்களை என் வாழ்க்கையில செய்யுங்கப்பா. தேங்க்யூ ஜீசஸ். அப்படி ஒரு மிராக்கிளை கர்த்தர் கட்டவிழ்க்க இன்றைக்கு விரும்புகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? I just want that to manifest, the word to manifest in your lives. இப்போ பேசிக்கொண்டிருக்கிற இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் அப்படியே மாற வேண்டும், மேனிஃபெஸ்ட் ஆகணும்னு நான் விரும்புகிறேன். ஆமே, நம்புறீங்களா? கர்த்தர் என்னை சாட்சியாய் நிறுத்துங்கப்பா, என்னை நிறுத்துங்க. என்னை பார்க்குறவங்க வெறுங்கையாய் நடந்தாலே, இன்றைக்கு கர்த்தர் 2 பரிவாரத்தை கொடுத்தாலே, வெறும் வயிறாய் மலடியை போல குனிந்து குனிந்து வந்தாலே, இன்றைக்கு நிமிர்ந்து நடக்கிறாளே, பிறந்ததிலிருந்து உட்கார்ந்தே இருந்தானே, இன்றைக்கு குதித்து எழும்பி ஓடுகிறானே என்று சொல்லி என்னை பார்க்கும் பொழுதே இயேசு இவளோடு இருக்கிறார், இவள் ஆராதிக்கிற தேவன் ஒரு விசேஷமானவர், இவளுக்குள் ஏதோ ஒன்று இருக்கிறது என்பதை கண்டுகொள்ளத்தக்கதாக என் வாழ்க்கையில் அப்படி செஞ்சிருங்கப்பா. நீங்க கேளுங்க, கர்த்தர் நிச்சயமா செய்வார். மேக் மீ a representative, Lord. உங்ககிட்ட சாட்சி இருந்தாதான், அண்ணா இப்ப ரொம்ப வலியுறுத்தி ஒரு வார்த்தை சொல்லிருக்கா, டெஸ்டிமோனி வேணும், சாட்சி வேணும். சாட்சி இருந்தாதான் ஒரு சீஷனால் அறிவிக்க முடியும் இயேசுவை. இல்லைன்னா எதை சொல்லுவோம்? இல்லை எதை சொல்ல முடியும்? மருந்து கொடுத்து சுகமாகுது அப்படி இல்லை சப்பா. விசேஷித்த சுகங்கள், விசேஷித்த சுகங்கள் முடியாது, வாய்ப்பில்லை. மருத்துவர்கள் எழுதி கொடுத்திருப்பாங்க, அதை தாண்டின ஒரு விசேஷித்த மிரக்கிள்ஸ். இவ்வளவு கடன்ல மூழ்கினவங்க வெளியே வந்ததே இல்லை, அது உலகத்தாருடைய அறிக்கை. ஆனா கர்த்தர் விசேஷமாக விசேஷித்த அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையில செய்து உங்களை விசேஷித்தப்படுத்தி God will make you a representative. Hallelujah. Amen. 2வது குணம், Hallelujah. ஒரு சீஷனுக்கு, ஒரு அப்போஸ்தலன், முதலாவது விட்னஸ் பண்ணியிருக்கணும், விட்னஸா இருக்கணும். உயிர்த்தெழுந்த இயேசுவை கண்டிருக்கணும், உயிர்த்தெழுந்த இயேசுவினால் நன்மைகளை பெற்று அதை சாட்சியா என்ன பண்ணணும்? வாழணும். Hallelujah. 2வது, you should have
a solid content to share. ஆமா தானே? இப்போ பாருங்க, அகிமாஸ் கிட்ட சொல்றதுக்கு ஒரு சரியான என்ன இல்லை, செய்தி இல்லை, செய்தி இல்லை. ஆனால் கூஷிக்கிட்ட இருந்துச்சு கரெக்டாக கிளாரிட்டி. கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? யுத்தத்தில் இயேசுவை நம்ம யுத்தத்தில் சாகிறது ஒரு கூட்டம் இருக்கு இல்லையா, நோயில் சாகிற ஒரு கூட்டம் இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனங்கள், என் ஜனங்கள். இது ஏதோ புறஜாதிகளுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல. This is not a word for someone outside the church. For inside, உள்ள இருக்கிற ஜனங்களுக்கு கர்த்தர் சொல்ற ஒரு வார்த்தை, என் ஜனங்கள் அறியாமையினாலே சங்காரமாகிறார்கள். அறியாமை, நெக்லிஜென்ஸ் இஸ் லைக் a cancer to Christianity. அறியாமை என்பது கிறிஸ்தவத்தையே அழிக்கிற ஒரு பயங்கரமான ஆயுதம். நீங்கள் தேவனை அறிகிற விதமாய் அறிந்து கொள்ள கூடாதபடி எப்பொழுதும் உங்களுக்கு முன்பாக பிரச்சனைகளையே வைத்து இயேசுவை பற்றி அறிய விடாம சத்துரு என்ன பண்ணிட்டே இருப்பான். அதனால்தான் பவுல் சபைக்கு எழுதும்போது சொல்றாரப்பா, உங்க மனக்கண்கள் திறக்கப்பட நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒரு ஊழியக்காரன் வந்த உடனே சுகத்திற்காக, கடனுக்காக, வியாதிக்காக, போராட்டங்களுக்காக, சமாதானத்துக்காக ஜெபிக்கிறது அது ஒரு கூட்டம். ஆனா பவுல் சொல்றாரு, அப்பா இது எல்லாவற்றுக்கும் மேலாக உங்க மனக்கண்கள் திறக்கணும். அவருடைய அன்பின் ஆழத்தையும் நீளத்தையும் அகலத்தையும் உயரத்தையும் நீங்கள் அறிகிற அறிவில் விருத்தி அடைய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஏன்னா you started to know Jesus more. எவ்வளவு அதிகமா இயேசுவை அறிந்து கொள்கிறீர்களோ அவ்வளவு சின்னதாக இந்த உலகம் உங்களுக்கு மாறும். எவ்வளவு அதிகமாக தேவனுடைய அன்பை உணர்ந்து கொள்கிறீர்களோ அவ்வளவு குறைவாக மனிதனிடத்தில் அன்பை நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள். அல்லேலூயா. எவ்வளவு அதிகமாக கர்த்தருடைய வல்லமையை நீங்கள் உணர ஆரம்பிக்கிறீங்களோ, the power of God நீங்க உணர ஆரம்பிக்கிறீங்களோ அவ்வளவு குறைவாக இந்த உலகத்தின் மேல் இருக்கிற பற்று உங்களுக்கு என்ன பண்ணும். இன்னைக்கு ஆண்டவரை அறிகிற ஒரு பெரிய பயங்கரம் என்ன தெரியுமா? கிறிஸ்தவர்களா இருந்தும் கூட அறியாமை நமக்குள்ள இருக்குது. இயேசுவின் நாமத்தில் அது விலக, அது ஒரு இருள். அறியாமை என்பது இருள். ஆசாரியனாகவே இருந்தார் யாரு? சாமுவேலுக்கு மேல ஏலி ஐயா ஆசாரியன். ஆனா வசனம் சொல்லுகிறது, அந்த நாட்களில கர்த்தருடைய வசனம் அபூர்வமாயிருந்தது. தூபம் செலுத்துகிறது, தூபம் செலுத்திட்டே இருக்காங்க, பலியிடுறத கரெக்டா பலியிடுறாங்க. என்னெல்லாம் முறைமைகள் சொல்லப்பட்டதும் முறைமைகள் கரெக்டா நடக்குது. ஆனா வசனம் அபூர்வமா இருந்தது. பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை. அந்த நாட்களில் வசனம் அபூர்வமா இருந்தது என்று 1 சாமுவேல்ல வாசிக்கிறோம். முறைமையின்படி சர்ச்சுக்கு வர்றது கரெக்டா வந்துடணும். காலையில் எழும்பினோட 10 நிமிஷம் பிரேயர், எஸ் டன். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஆண்டவரே என்னை பாதுகாத்தீர் ஸ்தோத்திர ஜெபம், டன். முறைமைகள், கஸ்டம்ஸ் இஸ் டன், நடக்குது. ஆனா என்ன நடக்கல தெரியுமா? வசனம் அபூர்வமா இருக்கிறது. கிறிஸ்துவ குடும்பங்களில் வசனம் அபூர்வமா இருக்கிறது. திருச்சபைகளில் தரிசனங்கள் அபூர்வமா இருக்கிறது. கண்களை மூடி ஜெபிக்கும் போதே ஆண்டு தரிசனத்தை காண்பிக்கணும். பழைய ஏற்பாட்டில பேரிச்ச மரத்துக்கு கீழே உட்கார்ந்திருந்த ஒரு அம்மா, அந்த அம்மா பாக்குறாங்க நட்சத்திரங்கள் அயனங்களில் இருந்து வந்து சிசேராவோடு யுத்தம் பண்ணுகிறதை பாக்குறாங்க. அந்த அம்மா கேக்குறாங்க, நான் புறப்பட்டுட்டேன்னு ஆண்டவர் சொல்றாரு அந்த அம்மா கிட்ட. இப்ப தெபோரால் சொல்றா, எப்பா நான் பார்க்குறேன், நான் கேட்குறேன். நான் என்ன யோசிக்கிறேன்னா, பழைய ஏற்பாட்டிலேயே ஒரு ஸ்திரீயால, பரிசுத்த ஆவியின் நிறைவை பெறாதவளால தரிசனங்களை பார்த்து கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியும் என்று சொன்னால், புதிய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்ற உங்களாலும் என்னாலும் ஏன் தரிசனங்களை பார்க்க முடியல? வசனத்தின் வெளிச்சத்தை, வேதத்தை திறந்து வாசிக்கும் போது, என்னுடைய அனுபவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். வசனத்தை திறந்து நான் வாசிக்கும் பொழுதெல்லாம், வேத புத்தகத்தை வாசிக்கும் பொழுதெல்லாம் கர்த்தர் ஒரு வெளிச்சத்தை கொடுக்கும் போது என் கணவரிடத்துல கேட்டா சொல்லுவாரு, ஐ ஹவ் ஜம்ப்ட் அவுட் ஆஃப் மை பெட் இன் ஜாய். என் பெட்ல இருந்து நான் குதிச்சிருக்கிறேன். அப்பா இப்படி குதிச்சிருக்கிறேன். என்ன வசனம்ப்பா, என்ன வார்த்தைப்பா இது, எவ்வளோ ஆண்டவர் நல்லவர் இல்லப்பா அப்படின்னு அப்படி குதிச்சிருக்கிறேன். அந்த வசனத்தினுடைய ஆழங்களை கர்த்தர் வெளிப்படுத்தும் பொழுது நான் உங்களுக்கு சொல்றேன், உங்க பிரச்சனையிலிருந்து வெளியில வர்றதுக்கான ஒரே ஒரு அந்த இருளை நீங்க கடந்து போகணும். இந்த காரிருளின் பள்ளத்தாக்க நீங்க கடக்கணும். சிஸ்டர், இந்த விளக்கு
இந்த விளக்கு தான் நீங்க இப்ப போய்கொண்டிருக்கிற காரின் பள்ளத்தாக்கிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வர முடியும். இந்த விளக்கு தான் உங்களுக்கு வழியை காண்பிக்க முடியும். எப்படி சிஸ்டர் இதுல இருந்து நான் வெளியே வருது? எப்படி சிஸ்டர் இந்த பிரச்சனை இருந்து வெளியில வருது? கடன் பிரச்சனை இருந்து வெளியில வருது? வியாதியிலிருந்து வெளியே வருது? எப்படி என் குடும்பம் இதிலிருந்து நாங்கள் பிழைத்து வருவோம்? சகோதரியே, சகோதரனே, இதை திறந்து நீ வாசிக்கும் பொழுது இதிலிருந்து உனக்குள் விதிக்கிற ஒரு வெளிச்சம் உன் அறியாமை என்கிற இருளை அகற்றி அறியாமைனாலே என் ஜனங்கள் சங்காரமாகிறார்கள். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இப்ப என்ன நடக்குதுன்னா அறியாம. என்கிட்ட சில பேர் கேட்பாங்க, சிஸ்டர் நீங்க ஜெபம் பண்ணி சொல்லுங்க, நீங்க ஜெபம் பண்ணி ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு சொல்லுங்க, அப்படி சொல்லுவாங்க. நோ நோ நோ, ஒரு சகோதரிக்காக, ஊழியக்காரருக்காக மாத்திரமா இந்த வேதம் எழுதப்பட்டது. கைகளை அப்படியே அசைச்சு சொல்லுங்க, வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட வெளிச்சம் தாருமையா. வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட வெளிச்சம் தாருமையா. பாதம் அமர்ந்து நான் குரல் கேட்கும் பாக்கியம் தாருமையா. பாதம் அமர்ந்து நான் குரல் கேட்கும் பாக்கியம் தாருமையா. அல்லேலூயா. வேதத்தை திறக்கும் போதே பாடிக்கிட்டே திறக்கணும். வேதத்தின் ரகசியம். அழகா ஃபாதர் பாடியிருக்கார். கண்களை கூர்மையாக்கும் கர்த்தாவுமை பார்க்கணும். கொஞ்சம் மங்களா தெரியுது, கண்ணுக்கு மருந்து விட்டா சரியா போயிடும். உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்த்தால்தான் ஒரு சீஷனாக இந்த உலகத்தில் வாழ முடியும். உயிர்த்தெழுந்த இயேசுவினுடைய செய்தி ஏதோ ஒரு செய்தி அல்ல. உயிர்த்தெழுந்த இயேசுனுடைய செய்தி என்ன தெரியுமா? வாட் இஸ் த நியூஸ் ஆஃப் த ரெசரக்டட் கிரைஸ்ட்? தட்ஸ் a beautiful நியூஸ். நான் இன்னைக்கு சொல்ல போறேன் உங்களுக்கு. இந்த உயிர்த்தெழுந்த இயேசு சொல்லுகிற செய்தி என்ன தெரியுமா? நம்ம எல்லாருக்கும் தெரியும். யோவான் 20:19 வாரத்தின் முதல் நாளாக்கிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். What is the resurrected Christ today? செய்தி என்ன தெரியுமா? நீ பூட்டி இருந்தாலும் பூட்டையே திறக்காம உள்ள வந்து என்னால நிக்க முடியும். அல்லேலூயா. யார் பூட்டினாலும், எது பூட்டினாலும், அல்லேலூயா, எவ்வளவு அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் கதவையே திறக்காம அவரால் உள்ள வந்து நிற்க முடியும். யாராகிலும் அப்படி அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலைமையில பயந்து போய் கலங்கி போய் with so much of fear நீங்க ஒருவேளை இருப்பீங்கன்னா, கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, பூட்டின வீட்டுக்குள்ளாக உயிர்த்தெழுந்த இயேசுவினால் வர முடியும். சிலுவைக்கு முன்னாடி இயேசுவால் அப்படி வந்திருக்க முடியாது. சிலுவைக்கு பின்னாடி மரித்து உயிர்த்ததற்கு பின்பாக அவரால் நிச்சயமா எப்படிப்பட்ட, அல்லேலூயா, உயிர்த்தெழுந்த இயேசு சொல்லுகிற செய்தி. வாட் இஸ் த கண்டென்ட் ஆஃப் த ரிசரக்டட் ஜீசஸ் கிரைஸ்ட்? நீ எவ்வளவு ஆழத்திற்கு போனாலும் உன்னை தூக்கி கொண்டு வர முடியும். இயேசு இறங்கி அப்புறம் ஏறினார். வாட் இஸ் த நியூஸ் ஆஃப் ரிசரக்டட் கிரைஸ்ட்? எவ்வளவு ஆழம் போனாலும், பாதாளத்திற்கு போனாலும் உன்னை கொண்டு வந்து உயர்த்தி நிறுத்த முடியும் என்பது உயிர்த்தெழுந்த இயேசுவினுடைய நற்செய்தி. அல்லேலூயா. அவர் இறங்கி ஏறினவர். இஃப் ஜீசஸ் கேன் ரைஸ் அப், நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உயிர்த்தெழுந்த இயேசுனுடைய நற்செய்தி உங்களுக்கு சொல்றேன். இயேசு சிலுவையில தொங்கும் போது அவரை பார்க்கும்போது எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? அவரை பார்க்கும்போது பரிதாபமா இருக்கு. இருக்கா இல்லையா? அப்பா எனக்காக அடிக்கப்பட்டீங்க, இருதயம் நொறுங்குதுல்ல, பரிதாபமா. என் இயேசு எனக்காக அலங்கோலங்களை சகித்து. இயேசுவை பார்த்தவங்க எல்லாம் சொன்னாங்க, அவரு ஆண்டவர் கைவிட்டுட்டார்,
ஜீசஸை, சிலுவையில் அறைந்த இயேசுவை பார்க்கும் பொழுது அவர் கைவிடப்பட்டது போல, அவர் நம்பியிருந்த தெய்வம் அவருக்கு உதவாததை போல, அவர் தோற்று போனது போல அந்த சிலுவையில காட்சி அளித்தார். ஆனா இயேசுக்கு ஒன்று நல்லா தெரியும். இயேசுக்கு என்ன தெரியும் தெரியுமா? எனக்கு ஒரு 3ஆம் நாள். கைகளை அசைச்சு சொல்லுங்க, எனக்கும் ஒரு 3ஆம் நாளை கர்த்தர் நியமிச்சிருக்கிறார். ஒருவேளை உங்க வாழ்க்கையில இப்ப மற்றவர்கள் பார்வைக்கு பரிதாபமான குடும்பமா நீங்க இருந்தீங்கன்னா, மற்றவருடைய பார்வைக்கு நீங்க தோற்று போனது போல இருந்தீங்கன்னா, மற்றவர்கள் பார்க்கும் பொழுது கர்த்தர் உங்களை கைவிட்டார் என்பது போல நீங்க இருந்தீங்கன்னா, மற்றவருடைய பார்வைக்கு நீங்கள் கேலி செய்யப்படுகிற ஒரு அலங்கோல நிலையில் ஒருவேளை நீங்க இருந்தீங்கன்னா, உயிர் தெழுந்த இயேசுவினுடைய நற்செய்தி என்ன தெரியுமா? உனக்கு ஒரு 3ஆம் நாள் இருக்கிறது. There is a third day appointed for you. ஒரு 3ஆம் நாள். இயேசுவுக்கு நல்லா தெரியும், இப்படி பரிதாபமாவே என் கதை முடியாது. ஒரு நாள் இறங்கின நான் ஏறுவேன். என் சத்துருவே, நீ சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். ஏன் தெரியுமா? என் அப்பா உயிருள்ளவர், என் அப்பா உயிருள்ளவர். That is the good news of resurrected Jesus Christ. அவர் அன்பானவர் என்பது, that's a good news. ஆனா உயிர்த்தெழுந்த இயேசுடைய நியூஸே வேற. எவ்வளவு 4ஆம் சிறையில் இருக்கிறார் பேதுரு. பூட்டையே திறக்கல. தேவதூதன் உள்ள போறாரு, வெளியே கொண்டு வராரு. பூட்டை திறக்காமே பேதுரும் வராரு. எப்படி வராரு? விசேஷித்த அற்புதங்க இதெல்லாம். பூட்டை உடைச்சு வெளியே கொண்டு வர்றது சூப்பர் நேச்சுரல் மிராக்கிள். பூட்டே திறக்கலப்பா, ஆனா பீட்டர் உள்ள இல்ல. தட்ஸ் a miracle. அதுதான் உயிரோடு எழுந்த தேவனுடைய நற்செய்தி. அல்லேலூயா. எப்படி அடைக்கப்பட்ட சூழ்நிலையும் என் கர்த்தர் உள்ளே வருவார். எவ்வளவு ஆழங்களுக்கு நீங்கள் போனாலும் கர்த்தர் உங்களை உயரத்தில் நிறுத்துவார். அது மாத்திரம் இல்ல, எவ்வளவு தூரம் போனாலும் கையை பிடிச்சு தர 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 தரன்னு இழுத்துட்டு வருவார். யாராகிலும் உங்க குடும்பத்துல தூரம் போனாங்களா? எம்மா ஒரு சீஷரை போல உயிர்த்தெழுந்த இயேசு விடலையே, வா 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 வா. உயிர்த்தெழுந்த இயேசுனுடைய நற்செய்தி என்ன தெரியுமா? எவ்வளவு தூரம் போனவனையும் திரும்பி கொண்டு வரும். பவுல் தன்னை குறித்து சொல்லும்போது சொல்றாரு, ஸ்தேவானை கல்லெறிந்து கொலை செய்தவர்களுடைய வஸ்திரங்களை நான் காப்பாற்றி கொண்டிருந்தேன். I was protecting the people who killed Stephen. அவ்வளவு ஒரு மோசம். ஸ்தேவானை கொலை செய்வதற்கு இவனும் சம்மதித்திருந்தான் என்று சொல்லி பேதுரு தன்னை குறித்து சொல்லுகிறார். அப்படி மோசமான ஒரு மனுஷனை ஒரு அப்போஸ்தலனாய் மாற்றுகிறதான் உயிர்த்தெழுந்த இயேசுவினுடைய நற்செய்தி. எவ்வளவு பெரிய பாவியும் ஒரு ஆசாரியனாய் உயர்த்துவது இயேசுவின் நற்செய்தி. எவ்வளவு அடைக்கப்பட்ட சூழ்நிலையின் உள்ளே வந்து கிரியை செய்வது இயேசுவினுடைய நற்செய்தி. The resurrected Christ is more powerful than you ever imagined. உயிர்த்தெழுந்த இயேசு தான் வாழ்ந்த நாட்களில் செய்ததை விட, மாம்சத்தில் இந்த பூமியில் இருந்தபோது அவர் செய்ததை விட, மறுரூபமாக்கப்பட்ட பின்பாக உயிர்த்தெழுந்த இயேசுனுடைய மிராக்கிள்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ராடினரி. உயிரோடு இருக்கும்போது அவருடைய வஸ்திரத்தை தொட்டவங்க தான் சுகமடைந்தாங்க. ஆனா உயிர்த்தெழுந்த இயேசுவினுடைய வல்லமையை பெற்ற பேதுருடைய நிழல் பட்டவர்களே சுகமானாங்க. உயிரோடு எழுந்த இயேசுவினுடைய அபிஷேகத்தை பெற்றிருந்த பேதுருடைய உருமால்களிலிருந்து வல்லமைகள் புறப்படுகிறது. பவுலுடையது, பவுலுடைய ஹேண்ட் கர்ச்சிஃப், அவர் போடுற வஸ்திரத்தை எடுத்துக்கொண்டு வியாதியஸ்தர்கள் மேல போட்டா அது சுகம் கிடைக்கும். உயிர்த்தெழுந்த இயேசுவினுடைய வல்லமைகள் மிகவும் பெரியது. I encourage you to read Acts. அப்போஸ்தலர் நிறைய வாசிங்க. See the power of God. எபேசு திருச்சபைக்கு போய் அங்க வாசிக்கிறோம் பிரசங்கத்தை, பவுலுடைய பிரசங்கத்தை கேட்ட உடனே அங்கு இருக்கிற எல்லா மந்திரவாதிகளும் வருடமாக பாதுகாக்கிற தங்களுடைய சுருள்களை கொண்டு வந்து அநேக பேர் அதை எல்லா மனுஷர்களும் கண் பார்க்க எல்லாருக்கும் முன்பாக அதை எரித்து இயேசுதான் தெய்வம்னு சொன்னாங்க. டுடே இன்னைக்கு ஏன் தெரியுமா அநேகர் இயேசுதான் தெய்வம் ஒத்துக்கொள்றதுல? சரியான ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இல்ல, சரியான கண்டென்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் இல்ல, சரியான டெஸ்டிமோனி இல்ல. இன்னும் கர்த்தருடைய வல்லமையை மேனிஃபெஸ்ட் பண்ணி இந்த பூமிக்கு காண்பிக்கிற நபர்கள் எழும்பாததான். இன்னைக்கு ஆர்க் ஆஃப் அப்போஸ்தலருக்குள்ள 15ஆம் நாளுக்குள்ள வந்திருக்கிற உங்கள் மேலே கர்த்தர் அந்த உயிர் தெழுந்த வல்லமையை அனுப்ப கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. The third thing, a very important thing.
ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மூன்றாவது, இந்த ரெப்ரசன்டேட்டிவ் கிட்ட இருக்கிற ஒரு குவாலிட்டி, இருக்க வேண்டிய ஒரு குவாலிட்டி, கர்த்தருடைய வல்லமையை மேனிஃபெஸ்ட் பண்ணுற ஒரு குவாலிட்டி. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச வசனம் தான், எடுத்துக்கொள்ளலாமா? லூக்கா 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். லூக்கா அவனுடைய புத்தகத்தினுடைய கடைசி வசனம் அது. உயிர்த்தெழுந்த இயேசு அவர்களை சந்தித்து, அவங்களை சந்திச்சதுக்கு அப்புறமா அவங்க லைஃப் எப்படி மாறி இருக்கிறத அந்த வசனம் நமக்கு காண்பிக்கும். வாசிக்கலாமா? 16:20. யாராவது ஒருத்தர்? லூக்கா. தேங்க்யூ ஜீசஸ். லாசரு என்னும் பேர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். லூக்காவா? ஓ சாரி, மார்க் 16. சாரி, நான் வாசிக்கிறேன். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களோட கூட கிரியையை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். இன்னைக்கு விட்னஸ் இருக்கு, கண்டென்ட் இருக்கு, இன்னைக்கு சாட்சி இருக்கிறது, செய்தி இருக்கிறது, ஆனா மேனிஃபெஸ்டேஷன் இல்லை. வசனங்கள் உறுதிப்படணும். சிஸ்டர், இயேசு உங்களை நேசிக்கிறாரு, இயேசு உங்களை விடுதலை ஆக்குறாரு, என்ன விடுதலை ஆக்கினார், உங்களை விடுதலை ஆக்குகிறார் என்று சொல்லக்கூட நிறைய பேரால முடியுது. ஆனா அந்த வசனம் சொல்லுகிறது நடந்த அடையாளங்களினாலே. சொல்லுங்க, சயின்ஸ். அடையாளங்கள், அடையாளங்கள். அந்த அடையாளங்கள் என்னன்னா அவருடைய வல்லமையை மேனிஃபெஸ்ட் பண்ணி காமிக்கும். நம்ம சொன்னோன்னே இப்போ யோவானும் பேதுருவும், அந்த மனுஷன், அந்த பவர் மேனிஃபெஸ்ட் ஆன உடனே எத்தனை பேர் இந்த பேதுருவும் யோவானையும் நோக்கி வந்தாங்க. அல்லேலூயா. நடந்ததா இல்லையா? இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இயேசுவை உயிரோடு எழுப்பினவருடைய அதே வல்லமை உங்களுடைய வாழ்க்கையிலும் இருக்கிறது. எனி பவர் இன் தி வேர்ல்ட், இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய பவர் இருந்தா கூட இந்த ரிசரக்டட் பவருக்கு முன்னாடி வரவே வராது. உயிர்த்தெழுந்த இயேசுவினுடைய எவ்வளவு, பாஸ்டர் வசனத்தை சொன்னார், நீங்க மரித்து உங்களை புதைத்திருந்தா கூட உங்க பிரேத குழிகளிலிருந்து உங்களை எழும்பச் செய்கிற ஒரு உயிருள்ள தேவன் உங்களோடு இருக்கிறார். அந்த வார்த்தை என்ன சொல்லுது அப்படின்னா, உங்க சூழ்நிலைமைகள் முடிந்தது, அடக்கம் பண்ணி ஆயிற்று அப்படின்னு நினைச்சா கூட, இந்த லாசருடைய சம்பவத்தில் நம்ம வாசிக்கிறோம், ரொம்ப அழகா இருக்கும் அந்த பகுதி. இயேசு இவர்களை அதிகமாக நேசிச்சார். இயேசு நேசிச்சா ஏன் இப்படி நடக்குது அப்படி ஒரு கேள்வி வருது இல்லை? நிறைய பேர் ஆண்டவர் உங்களை அதிகமாக நேசிக்கிறாரு அப்படின்னா சில பேர் சொல்லுவாங்க, ஆண்டவர் என்ன நேசிச்சா ஏன் சிஸ்டர் எனக்கு இப்படி நடக்குது, ஏன் அதை அனுமதிக்கிறார் கர்த்தர்? ஏன் தெரியுமா? உங்களை அவருக்கு ரெப்ரசன்டேட்டிவாக மாற்றணும். ஆமென். சும்மா இப்படி மரித்து உயிர் தள்ளுறது அது ஒரு விதமான மிரக்கல். ஏன்னா அந்த மிரக்கல் வந்து நிறைய பேருக்கு என்ன பண்ணாது? ஆண்டவர் சொல்ற, அவன் தூங்கிட்டு தான் இருக்கிறான். ஒரு குறிப்பிட்ட ஜனங்கள் அழுது கொண்டிருந்தாங்க, அவங்கள வெளியே அனுப்பிட்டு ஒரு மிரக்கல் பண்ணார். ஆமா தானே? உள்ள யாரையும் உள்ள அனுமதிக்காம அந்த அற்புதத்தை செஞ்சார். ஆனா இன்றைக்கு எல்லாரும் கண் பார்க்க சத்தமிட்டு சொல்றாரு, லாசருவே வெளியே வா. சொல்றாரா இல்லையா? இப்ப எல்லாரும் பார்க்கறாங்க. யார் மட்டும் பார்க்கல, அநேக யூதர்கள் பார்க்கிறார்கள் இந்த லாசரு வெளியே வந்து நிற்கிறத. சொல்லுங்க, உங்க பவர் என் வாழ்க்கையில மேனிஃபெஸ்ட் ஆகணும். அடையாளங்கள் வேணும். ஆர்க்கு முடியறதுக்குள்ள அடையாளங்கள் வேணும். இந்த 21 நாள் முடியறதுக்குள்ள அடையாளங்கள் வேணும். என்ன அடையாளம்? இயேசு உயிருள்ளவர் என்கிற அடையாளம். இயேசுவினுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை நம் நடுவில் அசைவாடுகிறது என்ற அடையாளம். அவர் ஜீவனோடு இருக்கிறார், அவருடைய வல்லமைகள் குறைந்து போகவில்லை என்பதற்கான அடையாளங்கள். Let the power of resurrected Jesus Christ has to be manifested. Amen. இன்றைக்கு ஆண்டவர் இந்த 3 விஷயத்தை உங்க வாழ்க்கையில உங்களை கொண்டு செய்ய போகிறார். எத்தனை பேர் நம்புகிறீங்க? சரியான ரெப்ரசன்டேட்டிவா நான் இருக்கணும். நான் அகிமாசை போல இல்லை, நான் கூஷியை போல. என் ஓட்டம், நான் ஓடுகிறதும் ஓடினதும் வீணாய் போகாதபடிக்கு பவுல் சொல்றார். அப்பனா வீணாய் ஓடுகிற ஒரு கூட்டம் உண்டுன்னு தான் அர்த்தம். எஸ் ஆர் நோ? நான் ஓடிக்கிட்டே இருக்கிறேன், ஆனா அந்த ஓட்டம் வீணாய் போகாதபடிக்கு சரியான ஓடணும்ப்பா, சரியா என் ஓட்டத்தை முடிக்கணும். இந்த பிரசங்கத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இயேசு சீக்கிரம் வருகிறார். இயேசு சீக்கிரம் வருகிறார். அல்லேலூயா. அவர் வருவதற்குள்ள ஒரு கூட்டத்தை நீங்க கர்த்தரின் பக்கம் திருப்புகிறதற்கு கர்த்தர் உங்களுக்கு வாய்ப்பை கொடுக்கிறார். ஆமென். ஆமா, அவர் வரும் பொழுது அவர் என்ன பண்ணுவார்? எல்லாருக்கும் ஒரே விதமான பரிசு அல்ல.
முதல் முறை இயேசு வரும்போது நிறைய கிஃப்ட்டை கொண்டு வந்தார். ரெண்டாவது முறை இயேசு வரும்போது கிஃப்ட்டை கொண்டு வரல, ரிவார்டை கொண்டு வரார். பரிசுகள் அல்ல, பிரதிபலன்களை கொண்டு வருகிறார். பரிசுக்கும் பிரதிபலனுக்கும் வித்தியாசம் உண்டு. முதல்ல கொண்டு வந்தார் ரட்சிப்பு, ஃப்ரீ. ஆனா பிரதிபலனை ஃப்ரீயா வாங்க முடியாது. நம்ம செய்கிற கிரியைக்கு தக்க பலன்களை இயேசு கொண்டு வருகிறார். கிரியை செய்ய ஆயத்தமாமா. எழுந்து நிற்போமா? கண்களை மூடி தேவ சமூகத்துல. நீ கராலாதா ஷேகலோ தேராலா, நல்ல அந்நிய பாஷைகள்ல பேசி நீதராபாலா ஷீதராசே. ஆண்டவர் இன்னைக்கும் தேடுறார். உயிர்த்தெழுந்த தேவனுடைய வல்லமையை மேனிஃபெஸ்ட் பண்ற ஒரு கூட்டத்தை இயேசு தேடுகிறார். உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள தேவனை பார்க்க ஒரு கூட்டத்தை கர்த்தர் எதிர்பார்த்திருக்கிறார். என்னை தேடி வருவாயா? தேடி வந்த மகதலேனா மரியாள் மரித்த சரீரத்தை அல்ல, மறுரூபமாக்கப்பட்ட இயேசுவை பார்த்தார். இஃப் யூ ரியலி see God, நீங்கள் தேடினால் நீங்கள் அவரை கண்டடைவீர்கள். நான் உங்களை தேடுறேன்ப்பா, நான் உங்களை தேடுறேன்ப்பா. உங்க பவர் என்னோடக்குள்ள மேனிஃபெஸ்ட் ஆகட்டும்பா. தலை நிமிரச் செய்தார், என்னை உயர்த்தி விட்டார், இனி நான் கலங்குவதில்லையே. கர்த்தர் உங்க தலையை நிமிரச் செய்ய போகிறார். உயிர்த்தெழுந்த தேவனால கதவையே திறக்காம உள்ள வந்து உங்களை வெளியே கொண்டு வர முடியும். உயிர்த்தெழுந்த தேவனால எவ்வளவு ஆழத்தில் நீங்கள் இருந்தாலும் உங்களை கைப்பிடித்து கொண்டு வந்து கண்மலையின் மேல் நிறுத்த முடியும். உயிர்த்தெழுந்த தேவனால எவ்வளவு தூரம் நீங்கள் போயிருந்தாலும் உங்களை கொண்டு வந்து நிறுத்த முடியும். தலை நிமிரச் செய்தார், என்னை உயர்த்தி விட்டார், இனி நான் கலங்குவதில்லையே. என்னை மகிழச் செய்தார், இனி என்றும் பயம் எனக்கில்லையே. கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார், கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார். கைகளை தட்டி நம் கர்த்தர் நல்லவரே, நல்ல சத்தம் உயர்த்தி நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே. சிலுவையில் எந்தன் சிறுமையை சிதைத்திட்டார் ராஜனே, வெறுமையை வேரோடு அழித்திட்டார் வெற்றியின் வேவனே. ஆணிகள் பாய்ந்த கைகளால் என் கரம் பிடித்தாரே, ரத்தம் பாய்ந்த தம் காலினால் நடக்க செய்தார். நல்ல சத்தத்தை உயர்த்தி நம் கர்த்தர் நல்லவரே, ஓஹோ நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே. மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே ஷகதரபலா, ஜெயமெங்கே. பாதாளத்தை ஜெயித்த ஒரு உயிருள்ள தேவன் நம் நடுவில் வந்திருக்கிறார். பாதாளத்தை ஜெயமாய் ஜெயித்தவர், மரணத்தை ஜெயித்தவர். ஷகதரபோ, பாதாளமே ஷகதரபலதிரோ, ஜெயமெங்கே. உலகத்தை ஜெயித்த உயிருள்ள இயேசு எனக்குள் வந்துவிட்டார். சாவை வென்று அழியா வாழ்வை எனக்குள் தந்துவிட்டார். மரணத்தை ஜெயித்த எனக்குள் வந்துவிட்டார். சாவை வென்று அழியா வாழ்வை எனக்கும் தந்துவிட்டார். அப்படியே ஒரு நிமிஷம் கைகளை தட்டி கொண்டே அந்நிய பாஷையில பேசிக்கொண்டே ஆண்டவரிடத்துல கேளுங்க. ஆண்டவரே, என்னை கை தூக்கி நிறுத்திடுங்கப்பா, இந்த ஆழத்திலிருந்து என்னை தூக்கி நிறுத்துங்க ஆண்டவரே. எனக்கு ஒரு 3ஆம் நாள் வேண்டும், எனக்கு ஒரு 3ஆம் நாள் வேண்டும். அலங்கோலமாக்கப்பட்டு கைவிடப்பட்டவளை போல காட்சி அளிக்கிற என் வாழ்க்கைக்கு
ஆண்டவரே நீர் என்னை கைவிட்டீர் என்று மனுஷர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் எனக்கு ஒரு 3ஆம் நாள் நியமிக்கப்பட்டிருக்கிறது. உயிருள்ளவராய் தன்னை காண்பிக்க இயேசுவுக்கு ஒரு 3ஆம் நாள் இருந்தது போல உனக்கும் ஒரு 3ஆம் நாள். There is a third day appointed and waiting for you. இன்றைக்கு ஒருவேளை பரிதாபமாய் நீ இருக்கலாம். இன்றைக்கு ஒருவேளை சிலுவையில் அறையப்பட்டது போல முற்றிலும் உன் வாழ்க்கை இருக்கலாம். ஆனா கர்த்தர் சந்துபலா முற்றிலும் மாறும். மரித்த காரியம் மறுபடி பிறக்கும். முடிந்த வாழ்க்கை முற்றிலும் மாறும். மரித்த காரியம் மறுபடி துவங்கும். முடிந்த வாழ்க்கை முற்றிலும் மாறும். அப்பா, முடிந்தது என்று மனிதர்கள் சொல்லுகிறார்கள். இனி எழும்ப வாய்ப்பில்லை என்று மனிதர்கள் சொல்லுகிறார்கள். அதே மனுஷருக்கு முன்பாக தன்னை உயிருள்ளவராய் அநேக திருஷ்டாந்தங்களினாலே கலங்கி பயந்திருந்த சீஷர்கள் நடுவில் வந்து நின்ற இயேசு இன்றைக்கு நம் நடுவில் நிற்கிறார். இன்றைக்கு அவர் எழுந்தருளி இருக்கிறார். ஷிம்பா காலுதராசே, நீர் எழுந்தருளி இருக்கிறதற்காக நன்றி அப்பா. நீர் எழுந்தருளி இருக்கிறதற்காக நன்றி. நீர் எழுந்தருளி இருக்கிறதற்காக நன்றி அப்பா. நீர் ஜீவன் உள்ளவர் என்பதை உயிருள்ள உம்மை நான் பார்க்கணும். ஒரே நிமிஷம் ஜெபிச்சு முடிப்போமா? நான் உங்களை பார்க்கணும். எனக்கு அந்த பர்சனல் என்கவுண்டர் வேணும். தனிப்பட்ட விதத்தில் நான் உம்மை அனுபவிக்க வேண்டும். தனிப்பட்ட விதத்தில் உம்முடைய வல்லமைகளை நான் உணர வேண்டும். தனிப்பட்ட விதத்தில் என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தாவே நீர் இருக்கிறீர் என்பதை நான் அறிய வேண்டும். நான் மாத்திரமல்ல, என்னை சூழ்ந்து நின்று எப்பொழுது இவள் விழுவாள் என்று எதிர்பார்க்கிற மனுஷர்களுக்கு முன்பாக என்னை எடுத்து நிறுத்துங்கப்பா. மற்றவர்களுக்கு சொல்லுகிற ஒரு நற்செய்தி, உயிருள்ள தேவன் இருக்கிறார் என்பதற்கான அடையாளங்கள் என் வாழ்க்கையில் வெளிப்படட்டும். ஆஸ் ஃபார் a sign, ஆண்டவரே எனக்கு ஒரு அடையாளம், எனக்கு ஒரு அடையாளம், எனக்கு ஒரு அடையாளம். மரியாளே, உனக்கு ஒரு அடையாளத்தை காண்பிப்பேன். மலடி என சொல்லப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். அப்படி அநேகருக்கு அடையாளமாய் கர்த்தர் உங்களை மாற்ற இன்றைக்கு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். என்னை ஒரு அடையாளமாய் மாற்றும். மேக் மீ a witness, மேக் மீ a martyrs, மேக் மீ a martyrs. இயேசுவின் நாமத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஒரு அடையாளமாய் நிறுத்தும். உம்முடைய பிரதிநிதியாய், உம்முடைய நாமத்தை சுமக்கிறவர்களாய், உயிர்த்தெழுந்த தேவனுடைய வல்லமையையும், உயிர்த்தெழுந்த தேவனுடைய சாட்சியையும், உயிர்த்தெழுந்த தேவனுடைய செய்தியையும், இந்த 3ஐயும் சுமக்குகிற சீஷர்களாய் கர்த்தர் நீர் எங்களை மாற்றும். இந்த பலத்தோடு நாங்கள் போகிறோம்ப்பா. ஜெயிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் கைகளை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுவோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.